வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் வைபவமாக நடைபெற்ற திருப்பாவட சேவை. மாதத்தின் முதல் வியாழக்கிழமையன்று நடைபெற்ற சேவையில் பெருமாள் தாயாரின் திவ்ய தரிசனம். உலக பிரசித்தி பெற்ற கும்பகோணம் மாசிமக பெருவிழா கோலாகலம். புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று வரும் பிரம்மோற்சவம். வெள்ளி பத்திர பீடத்தில் திருவீதி உலா வந்து அனுகிரகம் பாக்கியம் தந்தருளிய காமாட்சி அம்மன். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி திருமுருகநாத சுவாமி திருக்கோவில் தேரோட்டம். இறை நாமத்தை உச்சரித்தபடி தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் திருப்பாவட சேவை சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த சேவையில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேதராக பெருமாளை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். சென்னையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான மையத்தில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமையன்று திருப்பாவட சேவை நடைபெறுகிறது. அந்த வகையில் நேற்று மாதத்தின் முதல் வியாழக்கிழமை என்பதால் தாயார் மற்றும் பெருமாளுக்கு மலர்களால் அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அன்னகூடோத்சவம் எனப்படும் திருப்பாவட சேவை நடைபெற்றது. முன்னதாக சுவாமி முன்பு புளியோதரை அன்னத்தை பரப்பி அதன் மீது பழங்கள் வைத்து பூமாலை சாற்றப்பட்டது. பிறகு நாமாவளி அர்ச்சனை செய்து ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேதரான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் உற்சவமூர்த்திகள் மற்றும் அன்னத்திற்கு தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் திருப்பாவட சேவையில் பெருமாள் தாயாரை தரிசித்து திவ்ய அனுகிரக பாக்கியம் பெற்றனர். உலக பிரசித்தி பெற்ற கும்பகோணம் மகாமக குளத்தில் மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு புனித நீராடி கரையில் எழுந்தருளிய சுவாமிகளை தரிசித்து மகிழ்ந்தனர். கும்பகோணத்தில் நடைபெறும் மகாமக பெருவிழா உலக பிரசித்தி பெற்றது. மாசிமக விழா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 10 நாட்கள் வைபவமாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கி காலை மாலை இரு வேளைகளும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வாக மாசி மகம் மற்றும் பௌர்ணமி நன்னாளில் ஆதிகும்பேஸ்வரர், காசி விஸ்வநாதர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், வியாழ சோமேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரர், பானபுரீஸ்வரர், நாகேஸ்வரர், திருக்கோடீஸ்வரர், அமிர்த கலசநாதர் ஆகிய 11 சிவாலயங்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் ரிஷப வாகனங்களில் திருவீதி உலாவாக வந்து மகாமக குளத்தின் 4 கரைகளிலும் எழுந்தருளினர். அதைத் தொடர்ந்து மகாமக படித்துறையில் அஸ்திர தேவருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி, பால் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தினர். பிறகு சிவாச்சாரியார்கள் அஸ்திர தேவருடன் மகாமக குளத்தில் இறங்கி மும்முறை மூழ்கி எழ மாசிமக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாசிமக குளத்தில் இறங்கி புனித நீராடி சுவாமிகளை மனதார வேண்டினர். கரூர் தாந்தோன்றி மலை அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலயத்தில் மாசி மாத தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கரூர் தாந்தோன்றி மலையில் உள்ளது அருள்மிகு கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலயம். இங்கு மாசி மாத தேர் மற்றும் தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி உற்சவ மூர்த்திகளை ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தினர். தீபாராதனையை அடுத்து உற்சவ மூர்த்திகளை தேரில் எழுந்தருளச் செய்து தேரோட்டத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தோடு தேரை வடம் பிடித்து இழுக்க ரத வீதிகளில் வலம் வந்த தேர் மீண்டும் நிலையை அடைந்தது. சென்னை திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில்
மாசி மக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இந்த தீர்த்தவாரி மகா உற்சவத்தில் கலந்து கொண்டு தாயார்கள் சமேத பெருமாளின் திவ்ய அருள் பெற்றனர். சென்னை திருவொற்றியூரில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் சின்ன காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் மாசிமக உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. தீர்த்தவாரியையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பவளவண்ண பெருமாள் மற்றும் சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. அதனையடுத்து உற்சவ மூர்த்திகளை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடைபெற்றன. பிறகு ஆலய பிரதட்சணையாக சக்கரத்தாழ்வாரை வலம் வர செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சூழ திருக்குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பின்னர் உற்சவர்களுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் திவ்ய தரிசனம் பெற்றனர். காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு நிகழ்வாக வெள்ளி பத்திர பீடத்தில் காமாட்சி அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் மாசி பிரம்மோற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு நாள்தோறும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருள்கிறார். அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு பட்டாடை உடுத்தி பச்சை கிளியுடன் சிறப்பாக அலங்கரித்து வெள்ளி பத்திர பீடத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தி ஆரத்தி காட்டினர். பின்னர் வீதி உலா வந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் சங்கரமடம் அருகில் எழுந்தருளி சேவை சாதித்தார். அங்கு தீபாராதனை காட்டப்பட்டு மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலை வந்தடைந்தார். அம்மனின் திவ்ய திருக்கோல காட்சியை பக்தர்கள் தரிசித்து மகிழ்ந்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவிலில் மாசி மாத திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான தெப்போற்சவத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பெருமாளின் திவ்ய அருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் உள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவில். இங்கு மாசி மாத உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தெப்போற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளை பட்டாடை, தங்க ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து தங்க பல்லக்கில் எழுந்தருள பண்ணி திருவீதி உலா கண்டருளச் செய்தனர். அதைத் தொடர்ந்து தெப்ப மண்டபத்திற்கு வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு திருவந்தி காப்பும் தீபாராதனையும் காட்டப்பட்டது. பிறகு தாயார்கள் சமேதராக ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். வள்ளிமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு முருகப்பெருமானின் திவ்ய அருள் பெற்றனர். காட்பாடி தாலுகா வள்ளிமலையில் மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இங்கு பிரம்மோற்சவம் இறுதியாக தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வள்ளி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக வேடபரி உற்சவமும் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் குளக்கரை வள்ளியம்மை திருக்கோவிலிருந்து பழங்குடி இருளர் மரபினர்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க தேனும் திணை மாவும் சீர்வரிசை பொருட்களுடன் தேரடியருகே 16 கால் வள்ளி திருமண மேடைக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அதைத் தொடர்ந்து மீன லக்னத்தில் கோவில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓத வள்ளியம்மை திருக்கல்யாணம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு வள்ளி சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை மணக்கோலத்தில் தரிசித்து மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் மாசி மகத்தையொட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம். இங்கு மாசி மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது.
முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி உற்சவத்தில் சீதாதேவி, லக்ஷ்மணர், ஹனுமர் சமேதராக ஸ்ரீ கோதண்டராமர் வில்லேந்திய அழகிய திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தந்தருளினார். பிறகு வீதி உலா வந்து சரையு புஷ்கரணி தெப்பகுள பகுதியில் ஸ்ரீ கோதண்டராமர் எழுந்தருள தீர்த்த பேரருக்கு பால், மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து தீர்த்தவாரி உற்சவத்தை நடத்தி ஸ்ரீ கோதண்டராமருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் திரளாக இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். ஈரோடு பவானியில் உள்ள செல்லியாண்டியம்மன் திருக்கோவிலில் திருவிழா சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. பூச்சாட்டுதலுடன் துவங்கிய விழாவில் அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. ஈரோடு பவானியில் மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு செல்லியாண்டியம்மன் திருக்கோவில். இங்கு பூச்சாட்டுதலுடன் விழா துவங்கி கம்பம் நடுதல், கொடி ஏற்றுதல் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியான கருவறையிலுள்ள மூலவர் ஸ்ரீ செல்லியாண்டி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் கைகளினாலே பால், இளநீர், காவிரி ஆற்று நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தனர். சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனை தரிசித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் உள்ள திருமுருகநாத சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இறையருள் வேண்டி வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த திருமுருகன் பூண்டியில் உள்ளது திருமுருகநாத சுவாமி திருக்கோவில். இங்கு கடந்த 24ஆம் தேதி தேர் திருவிழா வெகு சிறப்பாக துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி விநாயகர், திருமுருகநாதர், வள்ளி தெய்வானை, பார்வதி, சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி தீபாராதனை காட்டினர். பிறகு முதலில் விநாயகர் தேர், சிறிய தேரில் திருமுருகநாதர், பெரிய தேரில் வள்ளி தெய்வானை உடனமர் சண்முகநாதர் எழுந்தருளி சேவை சாதித்தனர். அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற கோஷத்தை எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ரத வீதிகளில் வலம் வந்த தேர் மீண்டும் தன் நிலையை அடைந்தது. கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலில் மாசிமக தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி ஆலயத்தில் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி உற்சவர் சுதர்சனவள்ளி மற்றும் விஜயவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி 4 குதிரைகள் பூட்டிய தேரில் அழகிய திருக்கோலத்தில் எழுந்தருளினர். 76 அடி உயரமும் 26 அடி அகலமும் 50 டன் எடையுடனான தேரை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் இறை நாமத்தை உச்சரித்தபடி வடம் பிடித்து இழுத்தனர். மடிப்பாக்கம் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோவிலில் 16ஆம் ஆண்டு மாசிமக தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்று நிறைவடைந்தது. இதனையடுத்து உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். மடிப்பாக்கத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் திருக்கோவில். இங்கு மாசிமக தெப்போற்சவம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து சுவாமிகள் திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து சிறிய கேடயத்தில் ஸ்ரீ தேசிகரும், தொட்டிச்சப்பரத்தில் ஸ்ரீ பூமிதேவி சமேத ஸ்ரீ ஒப்பிலியப்பன் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருள ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுவாமியை தோள் மீது தாங்கியபடி மடிப்பாக்கம் ஏரிக்கு எடுத்து வந்தனர். தெப்பம் அருகே வந்தடைந்த சுவாமி தாயாருக்கு கும்பமரியாதை செய்ததும் தெப்பத்தின் பீடத்தின் மீது தாயார் சமேத பெருமாள் தேசிகரையும் எழுந்தருளச் செய்தனர். பிறகு சங்கல்பம் செய்து சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏகாந்த சேவையில் காட்சி தந்த ஸ்ரீ ஆச்சாரியார், பூமாதேவி சமேத ஸ்ரீ ஒப்பிலியப்பரை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். தேனியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் மாசி மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் தொடர்ச்சியாக மூலவரம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தேனி அருகே சமதர்மபுரத்தில் உள்ளது பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில். இங்கு மாசி மாத உற்சவத்தை முன்னிட்டு மூலவரம்மனுக்கு
பால், தயிர், இளநீர், மஞ்சள், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு மஞ்சள் பட்டாடை உடுத்தி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். பிறகு நாமாவளி அர்ச்சனை நடத்தி மூலவரம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் அம்மனை தரிசித்து மகிழ்ந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் 108 மாவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் சௌபாகியம் வேண்டி இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு அம்பாளை சேவித்தனர். ராமநாதபுரம் வெளிப்பட்டினத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு அன்னை ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்பாள் ஆலயம். இங்கு 11ஆம் ஆண்டு மாசி மக உற்சவத்தையொட்டி 108 மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக உற்சவரம்மனுக்கு முத்தங்கி அணிவித்து எலுமிச்சை மற்றும் பூ மாலைகள் சாற்றி ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்தனர். அதைத் தொடர்ந்து மதுரை விட்டல் பஜன் மண்டலினரின் சிறப்பு நாம சங்கீர்த்தனையுடன் 108 மாவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் அருள்மிகு அன்னை ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை நடத்தி வழிபாடு நடத்தினர். பெண் பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் கோலாட்டமாடி கும்மியடித்து அம்மனை வேண்டி வழிபட்டனர். கும்பகோணம் அருகே உள்ள மணஞ்சேரி காசி விஸ்வநாதர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே மணஞ்சேரி கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவில். விநாயகர், முருகர் விக்கிரக பிரதிஷ்டை மற்றும் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து யாகசாலை அமைத்து கலச பிரதிஷ்டை செய்து ஹோமகுண்டங்களில் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்த்து கணபதி, நவகிரக ஹோமம், கோபூஜை, லட்சுமி பூஜை ஆகியவை நடத்தி பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க கலச நீர் எடுத்துச் செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் ஒலிக்க கோவில் கோபுரத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதரின் திவ்ய அருள் பெற்றனர். நாமக்கல் கல்லாங்குளம் ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையை தரிசித்து ஈசன் அருள் வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் அண்ணாமலையார் திருக்கோவிலில் மாசி மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஆலயத்தில் தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜ சுவாமியை அலங்கரித்து ஷோடசோபச்சாரங்களுடன் தேவாரம் இசைக்க பூஜைகள் நடத்தி பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் திரளாக இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் தெப்போற்சவத்தின் நிறைவாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள் முளைப்பாரிகளை அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ காளியம்மன் ஆலயம். இங்கு மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழா தொடர்ச்சியாக விரதம் இருந்து முளை கட்டி வளர்த்த முளைப்பாரிகளை அடுக்கி வைத்து பெண்கள் கும்மியடித்து மகிழ்ந்தனர். அதைத் தொடர்ந்து கையில் வேலுடன் பாலமுருகனை மடியில் சுமந்தபடி அழகிய திருக்கோல தரிசனமளித்த காளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் பெண்கள் முளைப்பாரிகளை தலைமீது சுமந்தபடி முக்கிய வீதிகளின் வழியே ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். சிவகங்கை திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள பட்டமங்கலம் ஸ்ரீ குரு பகவான் கோவிலை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களான நிதார்த்தினி, அப்ரகேந்தி, மேகேந்தி, வர்த்தையேந்தி, அம்பா, துலா ஆகிய 6 பெண்கள் அஷ்டமா சித்திகளை போதிக்கும்படி சிவபெருமானிடம் கேட்டதாகவும் அதை ஏற்று ஈசன் போதித்த போது கவனம் சிதறியதால் இந்த பெண்களை 1000 ஆண்டுகள் பட்டமங்கை என்ற திருக்கோவிலில் கல்லாக இருக்கும்படி சாபமிட்டதாகவும் புராணம். 1000 ஆண்டுகள் கழித்து சிவபெருமானே குருவாக வந்து சாப விமோச்சனம் அளித்து கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதித்ததால் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி என்ற திருப்பெயருடன்
இந்த ஆலயத்தில் குருவாக குடிகொண்டு அருள் பாலித்து வருகிறார். ஸ்ரீ மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தின் அமைப்பை பற்றி இப்போது பார்க்கலாம். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். 5 கலசங்களுடன் 5 நிலைகள் கொண்டு பல்வேறு சுதை சிற்பங்களுடன் காட்சி கொடுக்கிறது இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம். கிழக்கு திசை நோக்கி அமைய பெற்றுள்ள இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் முதலில் வரவேற்பது விசாலமான பிரகாரத்துடன் அமைய பெற்ற அரச மரத்தின் கீழ் அமர்ந்த ஸ்ரீ கற்பக சிந்தாமணி விநாயகர். நாக தேவதைகளுடன் கணநாதன் இங்கு அமர்ந்து அருள்பாலிக்கிறார். கணநாதனின் கோபத்தை தணித்த அருகம்புல்லால் விநாயக பெருமானுக்கு மாலைகள் அணிவித்து பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பிரதான வாயில் வழியே பிரம்மாண்ட திருக்கதவுகள் வரவேற்க உள்ளே நுழைந்தால் ஆலயத்தின் மேற்கூரையில் தெய்வங்களின் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. செப்பு தகடு வேயப்பட்ட கொடிமரத்தில் விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ரிஷபம் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சுவாமியை நித்தமும் வணங்கியபடி அமர்ந்துள்ளார் ஸ்ரீ நந்தி பகவான். அருகே பலிபீடமும் அமைய பெற்றுள்ளது. மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியும் அருகே தனி சன்னதி கொண்டு அம்பிகையும் அருள்பாலிக்கின்றனர். ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் அருள் புரிய நாகப்படிகை வைத்து விசேஷ அலங்காரம் செய்து சுவாமிக்கு ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. நின்ற திருமேனியோடு ஸ்ரீ மீனாட்சி காட்சி தர கருணையின் வடிவான அன்னைக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் அருகே கலைநயமிக்க ஓவியங்களும் தூண்களும் அமைய பெற்றுள்ளன. விநாயகர் சன்னதி மேல்புறம் வரையப்பட்டுள்ள கணநாதனின் திருவுருவப் படம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் முருகனும் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். இந்த சன்னதி அருகே 4 பெருமக்கள் எழுந்தருளி உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் சித்தி உபதேசம் பெற்ற கார்த்திகை பெண்கள் திருவுருவச் சிலைகளுடன் ஒரே வரிசையில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர். அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய மண்டபத்தின் கீழே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுடன் அருள் புரிகிறார். மூலவர் சன்னதி பின்புறம் உள்ள கோஷ்டத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ அண்ணாமலையாராக காட்சி கொடுக்கிறார். அருகே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியிலும் மூலவர் சன்னதியின் இடப்புற கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனும் சன்னதிகள் கொண்டுள்ளனர். நவகிரகங்கள் அம்பிகையின் சன்னதி அருகே எழுந்தருளி அருள் புரிகின்றனர். இந்த ஆலயத்தின் பிரதான சன்னதியாக ஸ்ரீ குரு பகவான் சன்னதி கோயிலின் வெளிப்புறத்தில் அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசை நோக்கி அமர்ந்த திருமேனியோடு அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியாக சுவாமி குடிகொண்டுள்ளார். 4 திருக்கரங்களுடன் குருவாக அமர்ந்து அருள் புரியும் சுவாமிக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியை சுற்றியுள்ள மண்டபங்கள் அனைத்தும் கலைநயமிக்க தூண்களுடன் அழகாக காட்சி கொடுக்கின்றன. கோயில் உள் பிரகாரம் முழுவதும் மேல் பகுதியில் வண்ண ஓவியங்களும் தூண்களில் தெய்வங்களின் சிற்பங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பண்டை தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. கோயிலின் வெளிப்பகுதியில் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். பூதகணங்கள் காவல் காக்க சுவாமியின் திருக்கோயில் அமைய பெற்றுள்ளது. அமர்ந்த திருமேனியோடு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி அருள் புரிகிறார். கோயிலின் பின்புறம் தெப்ப குளமும் அதன் நடுவே நீராட்டு மண்டபமும் அமைய பெற்றுள்ளது. ஆலயத்தின் தல விருட்சமான ஆலமரம் குரு பகவான் சன்னதியின் பின்புறம் பிரம்மாண்டமாக வளர்ந்து பல்வேறு விழுதுகளுடன் காட்சி கொடுக்கிறது. விருட்சத்தின் கீழே நாக தேவதைகளும் கார்த்திகை பெண்களும் திருவுருவச் சிலைகள் கொண்டு அமர்ந்துள்ளனர். இதேபோல் கோயில் ராஜகோபுரம் அருகே ஸ்ரீ சமய கருப்பரும் ஸ்ரீ பெரிய கருப்பரும் மரங்கள் நிறைந்த பகுதியில் அமர்ந்து காவல் தெய்வங்களாக அருள்பாலிக்கின்றனர். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது.
பெயர்ச்சியின் போது ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்திக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுகிறது. பிறகு விசேஷ அலங்காரத்தோடு ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன. மஞ்சள் காப்புடன் வெள்ளி கவசமும் கொண்டை கடலை மாலையுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் அணிந்து கொண்டு சுவாமி காட்சி தர பல்வேறு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகின்றன. குரு பெயர்ச்சி அன்று கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை கல்பவிருக்ஷ வாகனத்தில் சனகாதி முனிவர்களுடனும் கார்த்திகை பெண்களுடனும் எழுந்தருளச் செய்து ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து குரு பகவானை தரிசித்து வழிபடுகின்றனர். சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வேண்டுதல்கள் நிறைவேற கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். கேட்டவரம் அருளும் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் வைபவமாக நடைபெற்ற திருப்பாவட சேவை. மாதத்தின் முதல் வியாழக்கிழமையன்று நடைபெற்ற சேவையில் பெருமாள் தாயாரின் திவ்ய தரிசனம். உலக பிரசித்தி பெற்ற கும்பகோணம் மாசிமக பெருவிழா கோலாகலம். புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று வரும் பிரம்மோற்சவம். வெள்ளி பத்திர பீடத்தில் திருவீதி உலா வந்து அனுகிரகம் பாக்கியம் தந்தருளிய காமாட்சி அம்மன். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி திருமுருகநாத சுவாமி திருக்கோவில் தேரோட்டம். இறை நாமத்தை உச்சரித்தபடி தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.